இந்த செண்டு கமலை மந்திரிச்சா செம்மத்துக்கும் தோஷம் ஆண்டாது. இது வெறும் பச்சை தோஷம் தான், பறந்து போயிரும் பாரு. காயத்துக்கு 5 ரூபாய் எடு. இருக்க நீ உங்க ஆத்தாக்காரி மட்டும் அங்க காவலுக்கு இல்லன்னா உன்னை இந்த குடிசைக்குள்ள கூட்டிட்டு போய் கதவு சத்திச்சு சிறு தாப்பா போட்டுருவேன். பாய வரிச்சு தலகாணிய போடுவேன். உன்னை படுக்க வைப்பேன். ஏன் பாடாவது? அப்ப நான் என்னத்தை செய்வேன்? நீ உட்காந்து பாரு. பாக்குறதுக்கா பாய விரிக்கிறேன். என்ன செய்யணும்? என்ன முதுகெல்லாம் ஒரே மணல் மணல் மணல். கொஞ்சம் வர. என்ன வசதி என்ன வசதி? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொண்ணு? நீங்க இங்க என்ன செஞ்சீங்களோ அதே தான் அங்க செஞ்சிட்டு இருக்கேன். யார கேட்டு தொட்டாவல? இதெல்லாம் ஒருத்தர கேட்கணுமா? எனக்கா தோணாதா? தோணும். தோண்டி விடுவேன் கண்ணை. ஒத்திக்க பாத்துட்டு இருக்கமா? ஒத்திக்கெல்லாம் மேடையோட வச்சுக்க. வீட்டு பக்கம் வராத நோக்கி எத்தனை தடவை சொல்றது? போடா. போவாட்டி என்ன செய்வேன்? விளக்கு மாத்து கட்ட பிஞ்சு போகும். நீ செஞ்சாலும் செய்வேன். புருஷனையே வருத்தினவளாச்சே. எடுறா கைய. இப்ப போறேன். ஆனா அங்க போய் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கிற கும்பல் கிட்ட இந்த வேப்பன மந்திரம் எல்லாம் சுத்த டூப்புன்னு சொல்ல போறேன். கிழிச்ச போடா. கிழிக்கதான் போறேன். பாரு கை மாறி போச்சு. பின்னமா இங்க என்ன நீ அவங்க வேலை சுத்திட்டு இருக்கே? நான் எப்ப சுத்தினா? ஏயா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? குழந்தைங்க ட்ரெயின் விடுற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. ஒரு பொம்பளை உங்களை ஏமாத்திட்டு இருக்கா. அவளுக்கு வேப்பன மந்திரமும் தெரியாது, எச்சல மந்திரமும் தெரியாது. ஐயா 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 நீங்க உட்காருங்க உட்காருங்க ஐயா. எனக்கு மந்திரம் எல்லாம் நல்லா தெரியும்யா. என்ன கண்டா பேய் பிசாசெல்லாம் ஓட்டமா ஓடுயா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவளை கண்டு ஓடுனது இவ புருஷன் மட்டும்தான். அதுவும் இவ பேய்ங்கிறதுனால இவளுக்கு ஒண்ணும் தெரியாது. போங்க ஐயா ஐயா உட்காருங்க உட்காருங்க ஐயா. நான் மலையாளத்துல இருந்து மந்திரம் கத்துக்கிட்டு வந்தவையா. எங்க இருந்து? மலையாளத்துல இருந்து. எங்க ஒரு மந்திரம் சொல்லு பாப்போம். அடே வெளியே சொல்லப்படாதுடா. ஏன் கெட்ட வார்த்தையா? கெட்ட பயல மந்திரத்தை வெளியில சொன்னா பலிக்காதுடா. நான் சொல்ல ஒண்ணு தெரியாதியா? போங்க உட்காருங்கய்யா உட்காருங்கய்யா. தேவி அடே வேணும்னா செய்ய மாடா. மந்திரத்தை உன் காதோட சொல்றேன்டா. நான் கேட்டு சொல்றேங்க. வா. அடே கெட்ட ராஸ்கோல், என் பொண்ணை நீ எப்படி வேணாலும் காதல் பண்ணிக்கிறா. என் பழப்ப கெடுக்காதடா. ஐயா பெரியவங்களே, உண்மையிலேயே இந்த அம்மாவுக்கு மந்திரம் எல்லாம் பிரமாதமா தெரியும். எல்லாம் உட்காந்து அவசரப்படாம ஆறாம உங்க வியாதிகள்லாம் குணப்படுத்திட்டு போங்க. அருமையான மந்திரவாதி. நான் போய் மணல் தட்டிட்டு வரேன். என்ன பண்ண வேணாம்? ஐயோ என் பொண்ணு என்ன பண்றான்னு தெரியலையே. இந்நேரம் என் பொண்ணு என்ன பண்றான்னு தெரியலையே. நான் போறேன். எனக்கு ரொம்ப குளிருது. பரவாயில்ல, நான் தான் சூடா இருக்கேனே. ஏ ராணி, உனக்கு குளிர் போறதுக்கு ஒரு நூதனமான விளையாட்டு சொல்லித்தரேன். என்னது? அந்த விளையாட்டுக்கு பேரு கச்சமுச்சா கிச்சிக்கிச்சான்னு பேரு. எப்படி இருக்கும் அது? எல்லாம் உனக்கு புஸ்தகம் போட்டு சொல்லுமே. இவரை செஞ்ச கச்சா. இது கச்சா, இது முச்சா, இது லுச்சா. சரி ஏந்திரமா. நீதானமா தொட சொன்ன. அது அப்போ. இப்ப தொட்ட என்ன செய்வ? சொருப்பால் அடிப்பேன். வேப்பலையும் அடிக்க முடியல, நீ செருப்பால் அடிப்பியா? மறுபடியும் போய் மந்திரம் எல்லாம் டூப்னு சொல்றவ. சொன்னவும் பொழப்பு போடும். ஏன் பொழப்பு கேடுறது என்னடா? இப்ப பாரு. வாயா வா. துர்நாற்றம் வரும்போதே தெரியும் நீதான். அப்பா மகனே இங்க என்ன பண்ற? கலக்கல் அடிக்கிறதுக்காக கடல் பக்கம் வந்தேன். காதலிக்கிறதுக்காக கூட்டின்னு வந்துட்டான். காதலா? ஆமாண்டா. பாருடா. ஐயோ என் சிங்க சிங்காரம் சுந்தரி. ஐயோ என் சாராய சக்கரவர்த்தி. பாரா வனிதாமணி. பட்ட பரந்தாமா. மாந்திரீக மாரியாத்தா. கலக்கல் கண்ணாயிரம். தாயத்து தங்கம்மா. ஏன் அரசியல் வந்தீங்களா? அவளை தீண்டாதடா. ஏன் அவர் என்ன கட்டிக்க போறார்? கட்டிக்க போறியா? இது என்ன அக்கிரமம்? ஆமாடா கட்டிக்கலாம் போறேன். எனக்கு மந்திரம் தெரியாதுன்னு எல்லாத்தையும் சொல்றேங்கிறியா? இப்ப நான் ஒரு மந்திரம் சொல்றேன், நீ சொல்லு. ஏன் பொண்ணு நீ கட்டிக்க போற? நீ எனக்கு மருமகன், நான் உனக்கு மாமியார். ஐயோ ஐயோ ஐயோ, உன் மாமியாரு நான் உங்க அப்பனுக்கு பொண்டாட்டியானா? ஏன் மக உனக்கு என்ன முறை வேணும்? என்ன முறை வேணும்? நான் உனக்கு தங்கச்சி. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அண்ணா என்ன மறந்துடு. அண்ணாவா? சிரிக்காதடா பேமானி. நான் பிறந்ததுல இருந்து ஏதாவது உதவி பண்ணிருக்கிறேன் நீ? அவதான் அண்ணா மறந்துடும் சொல்லிட்டு போயிட்டாளே. போடா போடா. கைய
அவங்க 2 பேரும் பிரிச்சு வைக்கணுமே திட்டம் போட்டு ஒரு செட்டப் பண்ணா நீ என்னைய செட்டப் பண்ண பாக்குறிய? அதுக்கு வேற ஆளு பாரு. அப்போ அப்போ இல்ல பயலோடா அப்பனையும் மவனையும் ஒரே சொருப்பால் அடிப்பேன். என்ன இப்படி ஒரு குண்டு போட்டு போற? கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? புது கவர்மெண்ட் உத்தரவு, அகர வரிசையில பேரெல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். பேர் என்ன? ரத்னம்பொடி. பொடி பையனா? இல்ல சார், 6 பேர் விஸ்வநாதன். விஸ்வநாதன் நீ வரிசையில தான் இருப்பான். சரி, கண்டுபிடிச்சுட்டு வரேன். என்ன பேர் சொன்ன? விஸ்வநாதன் சார். ஏன் கத்துற? எனக்கு என்ன காது செவிடா? ஏதோ பேரு சொல்லி என்னது? முண்டம். உண்மையிலேயே கேட்டேன், பையன் பேரு மூதேவி விஸ்வநாதையா? மூதேவி விஸ்வநாதனா? அது முதலையே சொல்லப்படாதோ? பேர் சொல்ல முடியாதியா? உன்னை எவன் கேட்டான்? அதான் 2 தடவை சொன்னீங்க. ராமச்சந்திரன். விஸ்வநாதன் சார். ஏன் இப்படி கத்துற இருக்கு? உனக்கு ஞாபகம் வருது ரொம்ப ஜாஸ்தி. விஸ்வநாதன் இதுலதான் இருப்பான். விஜயதசமிக்கு முத நாள் சாட்சி சொல்லி இருக்காரா? எம்ஆர் விஸ்வநாதன் அவரா? சார் நான் கேக்குறது எஸ் விஸ்வநாதன். எஸ் விஸ்வநாதனா? எஸ் விஸ்வநாதன். எஸ் விஸ்வநாதன், ஜோன் ஸ்ட்ரீட், சைதாப்பேட்டை. இவர்தான் சார், சொல்லுங்க. பூந்தமல்லியை சேர்ந்த பாபுங்கிற ஒருத்தருக்கு எதிரா ஒரு கற்பழிப்பு வழக்கில் இவர் சாட்சி சொல்லியிருக்கார். இவருடைய சாட்சியை அடிப்படையா வச்சுதான் ஜட்ஜ்மெண்டே கொடுத்திருக்காங்க. அந்த பாபு எங்க சொல்ல முடியுமா? ஓ, சொல்ல முடியுமே. மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கார். தேங்க்யூ. இப்ப என்ன பண்ண போறோம்? ஜெயிலுக்கு போக போறோம். என்ன எதுக்கு அங்க கூட்டி வந்தீங்க? கற்பழிக்க போறோம். என்னையா? ஆமா. அலையுது பார். ஐயோ, இல்ல என்ன கற்பழிக்க போறீங்களா? உன்னை ஏமா நாங்க கற்பழிக்கிறோம்? உன்னை கற்பழிச்சா எங்களுக்கு போலீஸ் தண்டனையா கிடைக்கும்? இல்ல சொருப்பால் அடிப்பேன். இருக்கட்டும், நாங்க சொற்பழிக்க கற்பழிக்க போறது அந்த பொண்ணு. ஐயோ, அட பாருங்களா? என்னம்மா சிரிக்கிற? அந்த பசங்க உன்னை கற்பழிக்கிறேங்கிறானுங்க. ஆசை இருக்குதா? என்ன தலையாட்டுற? அதான் ஐயா ஐயாப்பா, அது விவரம் தெரியாத பொண்ணுப்பா. விவரம் புரியல. கற்பழிக்கிறதுனா என்னன்னே புரியலப்பா. உனக்கு புரியுதா? எனக்கு புரியுது. இவ்வளவு லேட்டாவா? எனக்கு புரியுது. என்ன பண்றது? சும்மா மணி. அந்த பொண்ணை கற்பழிக்கிற மாதிரி இவர் ஆக்ட் பண்ண போறாரு. ஆக்ட் தான் பண்ண போறீங்களா? நான் உங்களை என்னமா ஆம்பளைங்கன்னு நினைச்சேன். தெரியாம தெரியாம சத்தியமா நீங்க 2 பேரும் ஆம்பளைங்க தான். சரி, எதுக்காக ஆக்ட் பண்றீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றோம். இவர் கற்பழிக்கும் போது நீ அங்க போய் நில்லு. ஒரு லெவல் வந்த உடனே ஓட கத்தி போலீஸையும் ஊரையும் கூட்டு. ஊரைத்தானே கூட்டிடுறேன். அக்கா, என்னப்பா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லபடியா வெற்றிகரமா கற்பழிப்பா. எந்திரி, நீ போமா போ. நீ போ, நான் அப்புறம் வரேன். ஊரை கூட்டலாமா? சொருப்பால் அடிப்பேன். சரியான செருப்படி குடும்பம். ரெடி, சீன் 1, டேக் 1, ஸ்டார்ட். நான் சொல்லி கத்தணும். ஐயோ, ஓடி வா. ஐயோ, கத்து. ஐயோ, ஒடியாங்க, யாரா 2 காலி பசங்க ஒரு பொண்ணு கற்பழிக்கிறாங்க. எங்க? ஐயோ, காலி பசங்க ஒரு பொண்ணை கற்பழிக்கிறானுங்க. ஓடுங்க, நல்ல மத்துங்க. என்னப்பா இதெல்லாம்? பாத்துட்டு எப்படி நிக்கிறீங்க? அங்க பாருங்க, இதோட அக்கிரமம். அங்க பாருங்க, போங்க. கொஞ்சம் இருமா நீ அவங்க நடத்துக்கு நீ இருமா. என்ன மாதிரி பாத்தியா, பொல்லாத பைய சண்டை காக்கா பொண்ணை வேற தூக்கலாம். சொருப்பால் அடிப்பேன். ஐயோ, போலீஸ்! ஐயோ, ஓடியாங்க, போலீஸ்! அனுப்பி தொலைங்க. ஏதோ ரேப்பு கேட்டான். 2 பையங்களை அனுப்புறாங்களாம்.
போலீஸ் லாக்கப்ல இடம் இல்லையா, இங்க வச்சுங்கன்னு போன் பண்றாங்க. லெட்டர் வந்து காரைக்குடியில வந்திருக்கு. ஆண்டவா, நல்ல செய்தியா இருக்கணுமே. என்ன சார் இப்படி கட்டிக்கு போட்டீங்க லெட்டரை? காரைக்குடியில என் பொண்ணை பாத்துட்டு போனாங்கல்ல. ஆமா சார். அவங்களும் வேணாம் எழுதிருக்காங்க. நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு நான் 6 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்தா அவன் வந்து சிவனை தின்னுட்டு போறானே தவிர கல்யாணம் எடுக்க மாட்டேங்குதுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு நிச்சயமா கல்யாணம் நடக்கும். எவனாச்சும் ஒருத்தன் வருவான் சார். ஆமா சார், வருவானா? வருவான். பாப்பா நல்ல முகூர்த்த நேரத்துல தான் வந்திருக்க. கொஞ்சம் கருப்பா இருக்கா, கலையாவே இருக்கான். என்ன வயசு? 26 அடிக்க போகுது. அடிக்கிட்டு பெரியவனுக்கு 24 தானே ஆகுது. என்ன படிச்சிருக்க? நான் பிஏ படிச்சிருக்கேன். கிளாஸ் படிப்பு. ஆமா, இது வேலை சேரணுமா இல்ல வேலையில இருக்கியா? நான் கப்பல் இன்ஜினியர். கப்பல்ல மோகனாக்கு அடிக்கடி கப்பல் போயாலும் ஜாமீன்ல இருக்கு. இந்த கப்பல்ல போறிய அப்ப இந்த வாந்தி பயம் அதெல்லாம் அது நிறைய பேருக்கு எனக்கு வந்தது இல்ல. இவங்களை அரெஸ்ட் பண்ணி தானே கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா. ஏன் ஒரு மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்கிறாரு? இவர் நிச்சயமா ஜெயில் சூப்பரன் தானே? அதை ஏன் சார் கேக்குறீங்க? அவருக்கு 3 பொண்ணுங்க, ரொம்ப நாளா கல்யாணமே ஆகாம இருக்கு. அதனால யார பார்த்தாலும் இவன் மாப்பிள்ளையா வந்துட மாட்டானா அப்படின்னு ஏங்குறாரு. அவ்வளவுதானே. திருவிடு மாமனாரே கூப்பிடல. விசாரிச்சுட்டு கூப்பிடலான்னு பாக்குறேன். மூத்தத்துக்கு 24 வயசு, நீங்க மத்த ரெண்டுக்கும் 23, 22. ஐயோ, எனக்கு என்ன வயசு தெரியுமா? 25. யூனிவர்சனுக்கு மூத்தது பேர் மோகனா சொன்னீங்க. ரெண்டாவது பேர் என்ன? மோகனா. அது ஒரு கேள்விக்குறியா இருக்காது. 3வது சுமனா. அது யமனா இருக்காது. உங்களுக்கு 2யும் ஒரே இடத்துல கொடுக்கறது ஒண்ணு ஆட்சேபம் இல்லையே? ஆட்சேபம் இல்லையே. உனக்கு தம்பி இருக்காதா? இல்ல, நானே 2யும் பண்ணிக்கலான்னு பாக்குறேன். இவரு கோச்சு மாட்டாரு. ஐயோ, எனக்கு ரொம்ப பரந்த மனப்பான்மை சார். ஐயோ, உன் வாய்க்கு சக்கரவாயா பொண்ணு. ஒரே நாள்ல என் 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? சார், உங்களுக்கு ஏதாவது இருக்கா? என்னய்யா இந்த கற்பழிப்பு வழக்குல 2 கைதிங்க வராங்கன்னு போன் பண்ணல. அவங்கதான் சார் இவங்க. அவங்கதானே. இவங்களை இதோட பெட்டர் மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்காது. அவன் அமெரிக்காவுக்கு போகணும், லண்டனுக்கு போகணும்னு ஆசைப்படுவான். நீங்க நானும் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இங்க வந்திருக்கோம். ஏய், அந்த பாபுங்கிற ஆளை நம்ம பார்த்தது கூட இல்ல. எப்படி கண்டுபிடிக்க போற? அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா மദ്രാസിக்கு இருக்கிற மாதிரி 40 லட்சம் பேரா இருக்காங்க. கற்பழித்த கேஸ்ல 7 வருஷம் தண்டனை வாங்கின பாபு யாரும் கேட்டா இவனா சொல்லிட போறான். நீ கவலையப்படாது, நாளைக்கு காலையில நாம அவனை சந்திக்க போறோம். நாளைக்கு காலையிலயா? என்னமோ பேசி வச்சு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ண மாதிரி அவ்வளவு நிச்சயமா சொல்றேன். என்னென்ன இது? நான் பாட் அட்டாச் ஜெயில நினைச்சியா? காலையில ஒரு பொது இடத்துக்கு எல்லாரையும் திறந்து விடுவாங்க. ஆமாமா, நாடி போடும். காலையில தான் திறந்து விடுவாங்களா? தேங்க்யூ சார். போலீஸ்ல மாட்டு விட்டாரு சென்ட் கமலா. அவன் சும்மா விட மாட்டேன். அவனை நான் கீ 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 கீன்னு கீசல. என் பேர் விஜய் இல்ல. என்னங்க இங்க கொண்டு நம்மள மாட்டு விட்டானே. என்னடா சொல்ற? சப்போர்ட் பண்ற? அப்புறம் என்னங்கிற? அப்புறம் என்னங்கிற? முண்டோ அப்புறம் என்ன? என்ன கீச்சிருவே நீ? என்ன மசாலா பண்ணுவே நீ? என்ன சீவிடுவே நீ? நான் வந்து போலாம். ஏற்கனவே பாத்ரூம் சரியில்லை. சரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒண்ணு விட மாட்டேன். எல்லா சண்டையில் நீயே ஜெயிச்சா அப்படி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுறா. சரி அடிச்சுக்கோ. இது லீப்பு. வேண்டாடா வேண்டாடா வேண்டாடா. ஒரு பொண்ணை பழி வாங்காதானே கேட்கறா? என்ன அந்த சென்ட் கமலா உனக்கு அக்காவா தங்கச்சியா? எனக்கு தாய் குலமே சகோதரி தான்டா. எல்லாருமே சகோதரிகளா? ஒரு 7-8 பேரை தவிர இதெல்லாம் அடிக்க விட மாட்டேன். நீ சரியில்லை. நீ இல்லடா, ஏன் அவனை துரத்து அடிக்க? என்ன தகராறு? விஷயத்த சொல்லுங்கடா. நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன் சார்.
சார் இவன் ஒரு பொண்ணை கருப்பாயிச்சான். அதுக்கு நான் காவல் காத்தேன். அதை பார்த்த ஒரு 3வது பொம்பளை போலீஸ கூப்பிட்டா. இப்ப அந்த பொம்பளை அவன் பழி வாங்கணும்ன்ற சார். இது நியாயமா சார்? சார் விஷயம் இதான் சார். நான் இப்ப உள்ள இருக்கேன். இது காரணம் அந்த பொம்பளை தானே சார். அவளை பழி வாங்கலாமா வேண்டாமா சார்? பழி வாங்க கூடாது சார். சார் கூடாது. காட்டி கொடுத்தவளை சும்மா விடலாமா சார்? என்னடா காட்டி கொடுத்தா? நீ செய்யலாம காட்டி கொடுக்க கூடாது. காட்டி கொடுத்தவங்களே பழி வாங்கி தாண்டாகணும். இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க அண்ணே. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா, இதே மாதிரி நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. என்னையும் இப்படித்தான் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான். நான் இங்க தண்டனை அனுபவிக்கிறேன். பதிலுக்கு அவன் என் தம்பிங்க கிட்ட தண்டனை அனுபவிக்கிறான். உங்க தம்பிங்க என்ன ஜெயில் வார்டன் சார்? முட்டாள், பெரிய ஹோட்டல் சொந்தக்காரங்களா நாங்க. விஸ்வநாதன் ஒருத்தன் நான் ஒரு பொண்ணை கற்பழிக்கிறத பாத்துட்டான். கோர்ட்ல எனக்கு எதிராக சாட்சி சொல்லி எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டான். என் தம்பிங்க சும்மா விடல. என் வீட்டிலேயே ஒரு தனி ஜெயில் ஏற்படுத்தி அதுல அடைச்சி வச்சிருக்காங்க. தனி ஜெயிலா? ஆமா, அது மட்டும் இல்ல. அவன் பொண்டாட்டியை கூட்டு வந்து அவ புருஷப்படுற சித்திரவதைகளை காட்டி அதை வெளியே சொன்னா அவ தாலியும் குங்குமமும் பறி போயிடும்னு பயமுறுத்தமிச்சுட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு வாய் திறந்து பேசவே மறந்துட்டா. பாம்பு கிடைச்சா கூட அம்மான்னு கத்த மாட்டா. அம்மா ஏங்க உங்க தம்பிங்க இப்ப எங்க இருக்காங்க? மகாபலிபுரம் போற வழியில ஹோட்டல் ஹைவியூ நடத்துறாங்க. சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கு தான். ஆனா உண்மையான தொழில் ஹைவேஸ்ல கொள்ளை அடிக்கிறதா. பாவம், நீங்க தான் கலந்துக்க முடியாம இங்க மாட்டிட்டு இருக்கீங்க. பெரோலுக்கு அப்ளை பண்றீங்க. தம்பி நீ கவலைப்படாத, சும்மா பழி வாங்கு. பழிய வாங்கத்தான் போ.